வெல்லட்டும் 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 அரசு ஊழியர் சங்கத்தின் கோவை மாவட்ட பேரவை 17வது பேரவை வெல்லட்டும் சிறக்கட்டும். அரசு ஊழியர் சங்கத்தின் கோயம்புத்தூர் மாவட்ட பேரவை முன்னதாக சங்க கட்டிட திறப்பு விழா நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து மாநில செயற்குழு முடிவின்படி வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி திண்டுக்கல் மாவட்டத்தில் மாநில பேரவை நடைபெற இருக்கின்றது. அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட பேரவைகளை முன்னதாக முடித்துக்கொண்டு அந்த மாநில பேரவையிலே பல்வேறு இயக்க நடவடிக்கைகளை திட்டமிட இருக்கின்றோம். கடந்த 40 ஆண்டு காலமாக சத்துணவு ஊழியர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றார்கள். கடந்த ஆட்சி காலத்திலே காலை சிற்றுண்டி திட்டம் துவக்கப்பட்டிருக்கின்றது. அந்த திட்டத்தை தனியார் வசம் கடந்த ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்டிருக்கின்றது. சத்துணவு ஊழியர்களிடம் அந்த திட்டத்தை வழங்கி முறையான காலமுறை ஊதியத்தில் அந்த ஊழியர்களை நியமனம் செய்யப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்திக்கும் போது வலியுறுத்தி பேசியிருக்கின்றோம். அதே போன்று நீண்ட காலமாக நெடுஞ்சாலைத்துறையில் பணிபுரிந்து சாலை பணியாளர்களை பணி நீக்கம் செய்யப்பட்டு அந்த பணி நீக்க காலத்தை பணிவரன்முறை செய்யப்படாமல் நீண்ட நாட்களாக கடந்த அதிமுகவும் திமுகவும் அந்த ஊழியர்களை தொடர்ச்சியாக பழிவாங்கி இருக்கின்றார்கள். அந்த கோரிக்கையில் தமிழ்நாடு அரசு கவனம் செலுத்தி சாலை பணியாளர்களுடைய அந்த 41 மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக பலன்முறைப்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பில் சந்தித்த போது வலியுறுத்தி பேசியிருக்கின்றோம். மருத்துவ காப்பீட்டு திட்டம் பல லட்சம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பயன்பெறக்கூடிய ஒரு உன்னதமான திட்டம். அந்த திட்டத்தில் ஏராளமான குளறுபடிகள் கடந்த ஆட்சி காலத்தில் நீடித்து வந்தது. பல்வேறு மட்டங்களில் அந்த குறைகளை சரி செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம். ஆனாலும் கூட தாவேக அரசு பொறுப்பேற்றவுடன் அந்த திட்டத்தை அப்படியே அதில் இருக்கின்ற குறைகளை களையப்படாமல் அப்படியே 4 ஆண்டுகளுக்கு நீட்டித்திருக்கின்றது. இந்த திட்டத்தில் மிகப்பெரிய மன உளைச்சலை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவமனைக்கு செல்லும் போது சந்தித்து வருகின்றார்கள். அந்த திட்டத்தை சரி செய்ய வேண்டும், அதில் இருக்கின்ற குறைகளை தீர்க்கப்பட வேண்டும். தமிழக அரசு அந்த திட்டத்தை ஏற்று நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி ஏற்கனவே மாவட்ட தலைநகரங்களில் ஒரு போராட்டத்தை நடத்தி பெருந்திரள் முறையீடு இயக்கத்தை நடத்தியிருக்கின்றோம். ஆனாலும் தமிழக அரசு இந்த விஷயத்தில் கவனத்தை செலுத்தாத காரணத்தினால் வரக்கூடிய 4ஆம் தேதி சென்னையில் மாநிலம் தழுவிய பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் பெருந்திரள் முறையீடு நடைபெற இருக்கின்றது. உடனடியாக தமிழக அரசு இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். மு. பாஸ்கரன், மாநில தலைவர், தமிழ்நாடு அரசு ஊழியர் வீர சமர பாதையிலே